Hello everyone. இன்னைக்கு லெசன்ல இங்கிலீஷ் ஈஸியா பேசுறதுக்கு டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம யார்கிட்டயாவது பேசும்போது நீயா போய் பிரச்சனையில மாட்டிக்காத, நீயா ஒரு பிரச்சனையை கேட்டு வாங்கிக்காத இப்படியெல்லாம் சொல்லுவோம்ல. இந்த மாதிரி நீயா போய் பிரச்சனையில மாட்டிக்காத, நீயா ஒரு பிரச்சனையை கேட்டு வாங்கிக்காத இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு டோன்ட் இன்வைட் ட்ரபிள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா டோன்ட் ஆஸ்க் ஃபார் ட்ரபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டயாவது உனக்கு நேரம் ஆகுது, உனக்கு 8 மணிக்கு ட்ரெயின், உனக்கு 7 மணிக்கு ட்ரெயின் இப்படிலாம் சொல்லுவோம்ல. இந்த மாதிரி உனக்கு 8 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் யுவர் ட்ரெயின் இஸ் அட் 8 o'clock அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ அவனோட பேச்சை நம்பி ஏமாந்து போயிடாத, இல்லை அந்த ஆஃபரை நம்பி ஏமாந்து போயிடாத அப்படிலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வார்னிங் கொடுப்போம்ல. அங்கே வந்து 50% ஆஃபர்னால் அதை நம்பி போகாது, அங்கே சரியாக இருக்காது, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ சரியாக இருக்காது, அந்த ஆஃபரை நம்பி ஏமாந்து போயிடாத இப்படிலாம் ஒரு வார்னிங் கொடுப்போம்ல. அந்த மாதிரி அதை நம்பி ஏமாந்துடாத, அதை பார்த்து நீ ஏமாந்துடாத இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஃபால் ஃபார் இட் அப்படின்னு சொல்லலாம். யாராவது பேசுகிறதையும் கூட நம்ம அவன் பேச்சை நம்பி நீ ஏமாந்து போயிடாத அப்படின்னு யாரையாவது பார்த்து சொல்லணுன்னா கூட டோன்ட் ஃபால் ஃபார் ஹிம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஏதாவது பொருள் வாங்கும்போது, முக்கியமாக சாப்பிட்ற மாதிரியான பொருள் வாங்கும்போது இதை வெளியே வச்சா எவ்வளோ நாளைக்கு இருக்கும், எவ்வளோ நாளைக்கு வெளியே வச்சுருக்கலாம் அப்படிலாம் நம்ம பார்ப்போம்ல. அந்த மாதிரி செக் பண்ணு, அது எவ்வளோ நாளைக்கு வெளியே இருக்கலான்னு பாரு அப்படிலாம் நம்ம சொல்கிறதுக்கு செக் த ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னா நம்ம ஒரு ஷெல்ஃபுக்குள்ளே முக்கியமாக எப்போவும் வச்சுருப்போம். ஸோ அதை ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தனியாக வெளியே வச்சுருந்தோம், ஃப்ரிட்ஜில் எல்லாமே வெளியே வச்சுருந்தோன்னா எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த சொல்கிறத ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். அதை செக் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு செக் த ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏன் நீ இவ்வளோ சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருக்க, அங்கே எல்லோரும் எவ்வளோ கிராண்டாக இருப்பாங்க, நீ மட்டும் ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருக்கே அப்படின்னு சொன்னால் தேவையில்லாமல் யாரோட கவனமும் என் மேலே வர வேணான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ டோன்ட் வாண்ட் அன்வான்ட் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.